விமான நிலையம். வலதுபுறம் உள்ள கதவுகள் திறக்கும். உள்நாட்டு மற்றும் பன்னாட்டு விமான சேவைக்கு இங்கு இறங்கவும். இப்போ நம்ம சென்னையில் இருக்கோம். சென்னை விமான நிலையம் மெட்ரோவில் தான் வந்தோம். இங்கே இறங்கின உடனே கீழே போதுங்க ஏர்போர்ட் போகிறதுக்கு. இந்த பக்கம் தான் போகிறோம். வெளியே நமக்கு வந்து கார்டு இருக்குது, மெட்ரோ கார்டு பண்ணியிருக்கோம். அந்த கார்டை வந்து சேவ் பண்ணுறோம். இதை பாருங்க, இப்படி வச்சோம்னா அது ஓப்பன் ஆகிடும். பன்னாட்டு உள்நாட்டு விமான நிலையம் இப்படி தான் போதுங்க. கேண்டீன் எதனா போகணுன்னா அங்கே போகலாம். ஏர்போர்ட் போகணுன்னா இப்படி தான் இருக்குது. இது உள்ளே தான் போகிறோம். இதை உள்ளே கனெக்ட் பண்ணியிருக்காங்க. மெட்ரோ ஸ்டேஷனுக்கும் ஏர்போர்ட்டுக்கும் உள்ளே வந்துட்டு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. கனெக்ட் பண்ணியிருக்கிற பிரிட்ஜ் இப்படி தான் இருக்குது. இங்கே என்ட்ரன்ஸில் வந்ததுமே உள்நாட்டு முனையம் டொமஸ்டிக் ரைட்டு, இன்டர்நேஷ்னல் வந்துட்டு லெஃப்ட்டு. ஆனால் நம்ம டொமஸ்டிக் ரைட் போயிட்டோம்னாக்கா ரொம்ப கஷ்டமாகும். ஏர் இண்டியாவெல்லாம் இப்போ டொமஸ்டிக் இன்டர்நேஷ்னல் கிட்ட தான் போட்டிருக்காங்க. டொமஸ்டிக் 4ல் டெர்மினல் 4 இதை போட்டிருக்காங்க பாருங்கள் கிளியராக. T4 உள்நாட்டு முனையம் புறப்பாடு வருகை T4 லெஃப்ட்னு போட்டிருக்காங்க. நம்ம இதை பார்த்துட்டு போயிட்டோம்னா இதுக்கே 1 hour லேட் ஆகிடும். வாங்க இப்படியே போகலாம். இது வந்து இன்டர்நேஷ்னல், இது வந்து டொமஸ்டிக். மூவிங் பிரிட்ஜ். இங்கே மூவ் ஆகிட்டே இருக்கோம். கொஞ்சம் நம்ம அது கூட ஸ்பீடாக நடந்து போயிடலாம். போனதுமே இங்கேயே ஐடி ப்ரூஃபெல்லாம் பார்த்து செக் பண்ணிவிடுறாங்க. இங்கே லாஸ்ட் டெட்டுன்னு கொஞ்சம் பாருங்கள், ரொம்ப வந்துட்டு இருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். காலியாக தான் இருக்குது. செக் பண்ணிடுறாங்க, பார்த்துட்டு போகணும். பாருங்கள் என்ட்ரன்ஸ் ரொம்ப காலியாக இருக்குது. அங்கே ஒரு செக்கிங்கு, இங்கே ஒரு செக்கிங்கு. இப்படியே வந்து ஃபுல்லு காலியாக இருக்குங்க. இங்கே ஒன்லி ஏர் இண்டியா, விஸ்தாரா அண்டு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் 3 ஃப்ளைட் மட்டும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. முன்னாடி வந்து இது வந்து இன்டர்நேஷ்னலாக இருந்தது. இது இப்போ டெர்மினல் 2 வந்துட்டு இன்டர்நேஷ்னல் பண்ணதுனால இப்போ டெர்மினல் 4ன்னு பண்ணிட்டாங்க. ஒன்லி 3 ஃப்ளைட் மட்டும் தான் டெர்மினல் 4ல். செம்ம காலியாக இருக்குதுங்க. ஃபைனலாக வந்துட்டோம். போர்டிங் பாஸ் ஆல்ரெடி நம்ம ஆன்லைனில் போட்டோம். இப்போ வந்துட்டு இங்கே வந்து மேனுவலாக போடுறவங்க வந்து இங்கே போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு இங்கே தான் வந்து செக்யூரிட்டி செக்கு 3வது தடவை இங்கே ஒரு டைம் செக் பண்ணி விடுறாங்க. 4வது டைம் தான் செக்யூரிட்டி செக்கு. ஏர் இண்டியா கவுண்டர் இங்கே தான் இருக்குது. இங்கே வந்து ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ஸு இதே வந்து தான் லாஸ்ட்டு. இங்கே தான் கவுண்டருங்க. இங்கே தான் நம்ம போர்டிங் பாஸ் போடுறதா போட்டுக்கலாம். எல்லாமே ஃபுல்லு காலியாக இருக்குது. நம்மளுக்கு இன்னும் 1 hour இருக்குது ஆன்லைனில் போர்டிங் பாஸ் போட்டதுனால. அதனால் இங்கே வெயிட் பண்ணிவிட்டு தான் செக்யூரிட்டி செக் பண்ணிக்கலாம் 1 hour கழிஞ்சு. வந்து போர்டிங் போட்டிருக்கோம். கவுண்டர் நம்பர் 4ல் வந்து போர்டிங் போட்டிருக்கோம். செக்இன் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. வெப் செக்இன்னு இருந்தாலையும் கொஞ்சம் சீட்டு வேரியேஷன் கோசரம் மறுபடியும் நம்ம கேட்டுருக்கோம். அவங்கள போட்டிருக்காங்க. போர்டிங் பாஸ் போட்டுருங்க. தான் போர்டிங் பாஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு செக்யூரிட்டி செக்கெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். செக்யூரிட்டி செக் பண்ணி முடிச்சுட்டு இப்போ பாருங்கள் அவ்வளோதான். வெயிட்டிங் ஃபார் ஃப்ளைட் டிபார்ச்சர்க்காக போர்டிங்காக வெயிட்டிங். சரி வாங்க லான்ச் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். போய் பார்த்துட்டு லான்ச் ஆக்சஸ் பண்ணுவோம். கேட்ஸ் ஃபார் 19 to 21 இங்கே இருக்குது. நமக்கு 17 கேட்டு தான். 17 to 18 மேலே தான். 17 வந்து இந்த கேட்டில் தான் நம்ம வந்துட்டு போகணும். நம்மளோட கேட்
நம்ம இப்போ ட்ராவல் கிளப் லான்ச் அண்ட் பார்க்கு தான் நம்ம போகிறோம். வாங்க பார்க்கலாம். நோ கியூ ஃபார் பிஸ்னஸ் கிளாஸ் பேசஞ்சர்ஸ் என்ட்ரி, அட்வான்ஸ் அதர் ப்ரோக்ராம் மெம்பர்ஸ் என்ட்ரி இருக்கு பாருங்கள். என்னென்ன கார்டு இருக்குன்னாக்கா அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ், டைனர் கிளப் இன்டர்நேஷ்னல், லான்ச் கீ और लॉन्च पास, प्रियोरिटी पास, 1000 रुपये विशा. நம்ம எங்கே வந்துருக்கோம்? லான்ச் பார்க் வந்திருக்கோம். நல்லா சாப்பிடலாம். இவ்வளோ ஐட்டங்கள் இருக்கு. கொட்டைங்க அதுங்க, ஒயிட் ரைஸ் இருக்கு, சப்பாத்தி இருக்குது, கர்ட் ரைஸ் இருக்குது, கீ ரைஸ் இருக்குது, மட்டன் சிக்கன் இருக்குது, சப்ஜி, நூடுல்ஸ், சிக்கன், சலிம், சர்க்கரை பொங்கல் இதெல்லாம். இப்போ வந்துட்டு லாஞ்சில் இதெல்லாம் அது சிக்கனு, காஷ்மீரி வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சென்னை ஏர்போர்ட் லாஞ்சில் தான் இருக்கிறோம். சென்னை ஏர்போர்ட்லேருந்து பெங்களூர் போகிறோம். பெங்களூர் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் A350 ஃப்ளைட்டில் தான் பிரயாணம் பண்ண போகிறோம். அதனோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிங்கிறது உங்களோட ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். நம்ம வந்துட்டு சாப்பிட்டுட்டு லாஞ்சில் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஒரு 1/2 அன் ஹவர் இருக்குது. பெங்களூரில் வந்துட்டு சென்னை வர ஏர் இண்டியா A350 941 ஃப்ளைட்டு வந்துன்னு இருக்குது. பார்ப்போம் பாருங்கள், அது இறங்க போகுது பாருங்கள். இப்போ தான் நியூ லான்ச் பண்ண ஏர் இண்டியா அது A350 941 ஏர்பஸ் பாருங்கள். நியூ ஃபஸ்ட் டைம் இந்தியா ஃப்ளைட்ஸ். இந்த ஃப்ளைட்டில் தான் நம்ம போகிறோம். நம்ம கிளம்ப வேண்டிய ஃப்ளைட் வந்தாச்சுங்க. பாருங்க, அங்கே வந்துட்டு இருக்கு. இந்த ஃப்ளைட்டு தாங்க இப்போ நம்ம போக போகிறோம். பெங்களூர்லேருந்து வந்துச்சு 5:30 6:30க்கு. இப்போ நம்ம மறுபடியும் பெங்களூர் போகிறோம். வந்துச்சுங்க 5 o'clock ஷார்ப்பாக. 5:30 போர்டிங் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம கிளம்பலாமாங்க. இந்த ஃப்ளைட்டில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணணுன்றதுக்கோசரம் தான் வந்தோம். இதுதான் வந்துட்டு இந்தியாஸ் ஃபஸ்ட்டு A350 900 ஃப்ளைட் 941 ஃப்ளைட்டு. வாங்க, போர்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. போர்டிங் கிளம்பலாம். போர்டிங் பார்த்துட்டு எப்படி இருக்குது ஃப்ளைட்டு உள்ள வரலான்ட்டுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேங்க. நம்ம போர்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கிளம்புவோம். போர்டிங் வந்து கேட் நம்பர் 17 நமக்கு. Gate number 17, 6:30, Air India, 0587, 18:30.
பெங்களூர். Instead of 24? Yes, sir, you can proceed. Okay. Okay. அவங்க வந்து 20லேருந்து 32 ரோல் நம்பர் இப்போ செகண்ட் ஆப்ஷன் விடுறாங்க. ரொம்ப ஃப்ரீயாக ஃப்ளைட்டுன்றதுனால 2 பக்கமும் போர்ட் பண்ணுறாங்க. சரி பாருங்க காசை போர்டு ஆகல. ஓகே, தேங்க்யூ. எல்லாம் க்யூ இருக்கு, ஸ்டார்ட்டே பண்ணலையும். போர்டிங் கேட் 17 ஹைதராபாத் போயிட்டு பெங்களூர் போகுதுங்க. 24C மூவிங் பிரிட்ஜ். பத்தாவது இடத்துல நமஸ்காரம். This is premium class. C அடுத்த கேபின் சர்ச். ஷீட்டுக்கு வந்துட்டோம். ஷீட்டில் வந்த உடனே ஏர்ஃபோன் வச்சுருக்காங்க. எல்லா ஷீட்டுக்கும் ஒரு ஏர்ஃபோனு ஸ்க்ரீனர். ஏர் இண்டியா AI 587 MAA ஹைதராபாத் டு பெங்களூர் 24C ஷீட் நம்பர். செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் என்ன தேவையோ லோட் ஆகிடும். மூவிஸ், டிவி, ஆடியோ, கிட்ஸ் ஜோன், கேம்ஸ், மை ஃப்ளைட். இங்கே வந்து என்ன இருக்குன்னாக்கா இது ஓப்பன் பண்ணிட்டு ட்ரே இருக்குது. ಇನ್ನೊಂದು ಅಫಿಷಿಯಲ್ ಆಗಿ ರಿವ್ಯೂ ಅಂತ ತಗೊಂಡಿರಲಿಲ್ಲ. ಇವತ್ತು ಮಾಡಿಬಿಟ್ಟು ನೀವು ಮಾತಾಡ್ಬಿಟ್ಟು ಪ್ರೋಗ್ರೆಸ್ ಇದೆ ಅಂದರೆ ಏರ್ಫೋನ್ ಫಿಕ್ಸ್ ಮಾಡ್ತಾ ಇತ್ತು. ஏர் இண்டியா சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ಮೇಲೆ ಬರ್ತಾರೆ ಟೂಲ್ இருக்குது. ನಮಸ್ತೆ, ಏರ್ ಇಂಡಿಯಾ ಬೆಂಗಳೂರು ಊಟ ಕಂಪನಿ 3:15 minutes ಹೈದರಾಬಾದ್ ಸೂನ್ ಡಿಪಾರ್ಚರ್. அப்புறமா டோட்டல் டிஸ்டன்ஸ், டைம், ஏர்க்ராஃப்ட் வியூ பாருங்கள். செஸ்கே கொஞ்சம் ஒன்றும் சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இருக்கும். செட் கொடுத்துருக்காங்க. சென்னையிலேருந்து ஹைதராபாத் போகிறோம். ஹைதராபாத்தில் வந்துட்டு பெங்களூர் வரும். இங்கே வந்துட்டு வால்யூம் இருக்குது, பிரைட்னஸ் கூட்டியிருக்கோம். அதில் 10 இது வந்து லைட்டு. இது பாருங்கள், லைட் வேணுமா? இது வந்து நமக்கு முக்கியம். ஆடியோ, டிவி, டிவியில் வந்து என்னென்ன சொல்லுவாங்க. बांधने के लिए शोल्डर स्ट्रैप को कंधे के ऊपर से सामने लाएं और अपनी सीट में சாப்பிட எடுத்துட்டு வராங்க.
ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்நாக்ஸ் வாட்டர் பாட்டில், வெஜிடபிள் சாண்ட்விச் கொடுத்துருக்காங்க. ஒரு ஏர் இண்டியா குக்கீஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சாஸு, ஒரு மிக்சட் ஃப்ரூட்ஸ் ஜூஸ், ஒரு வாட்டர் பாட்டில், டிஷ்யூ கொடுத்துருக்காங்க. சாண்ட்விச் ஓப்பன் பண்ணுவோம். பார்ப்போம். அந்த சாண்ட்விச் हैदराबाद लैंड आइट सभी अतिथियों से निवेदन है कि उतरते समय अपने बोर्डिंग कार्ड हाथों எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு இப்படி பண்ணிவிட்டு சென்ட்ரல் இங்கே லாக் பண்ணிட்டா சரி போகுது. நான் புது ஏர்க்ராஃப்டோட மிரர் கிரர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பக்கா சரி, இங்கே வந்துட்டு டாய்லெட்லாம் நீட்டாக தான் இருக்குது, க்ளீனாக. என்ன கொடுத்துருக்காங்க அதில் ட்ரபிள்ஸ் வந்து ஹேங்கர் கொடுத்துருக்காங்க. ஹைதராபாத் டு பெங்களூர், ஹைதராபாத்தில் இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீட்டிங் எப்படி இருக்கு பாருங்க. எல்லாமே இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கா. வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு எல்லாமே இருக்குங்க. மொத்தம் A to Z. பக்கத்தில் ஒரு கேபின்னு. இது வந்து பிஸ்னஸ் கிளாஸ். ஹைதராபாத் ஏர்போர்ட்டுடைய
சேஃபாக லேண்ட் ஆகிட்டோம் பெங்களூரில். தேங்க்யூ. பாய். குட் நைட். ஓகே. பெங்களூர் பெங்களூரில் வந்து டெர்மினல் 2ல் வந்து அரைவல் ஆயிருக்கு. இது ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் நம்மளோட ஃப்ளைட்டு. டெர்மினல் 2 பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்கு. பேக்கேஜ் ரீக்ளைம் அண்ட் எக்ஸிட்ஸ். பேக்கேஜ் ஃபுல்லு காலியாக இருக்கு. ரீக்ளைம் அண்ட் எவ்வளோ வந்துட்டு மூவி. பாருங்க டெர்மினல் 2 அழகாக பண்ணியிருக்காங்க. ஏப்பா எவ்வளோ பெருசு இருக்கு. பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா. எவ்வளோ லென்த் இருக்கு பாருங்க. பாருங்க எவ்வளோ அழகாக பண்ணி வச்சிருக்காங்க டெர்மினல் 2. டாய்லெட்ஸ். Terminal 2 domestic transport exit baggage. T1 transfer. Down போனோம். Foreign nationals, Indian nationals, all assistant deployments. எல்லாம் இன்டர்நேஷ்னல். டொமஸ்டிக் வந்துட்டு எப்படி போட்டுருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபர்ஸ். என்ன அரண்மனை போல கட்டி வச்சிருக்காங்க. T2 செம்மையா இருக்குது. பெல்ட் பாருங்க 6 5 தான் ஒருத்தர் நின்றுட்டு இருக்காங்க. பெல்ட் 8 7 வரைக்கும் வச்சிருக்காங்க. எப்படி இருக்கு. நம்மளது செக்குடு பேக்கேஜ் இல்லை, அதனால நம்ம நேரம் கிளம்பும். யானை பாருங்க அவ்வளோ அழகாக பண்ணி வச்சிருக்கேன். போர்டை வச்சிருக்காங்க. வெல்கம் டு பெங்களூர். கேப்ஸுங்க. ஷட்டில் சர்வீஸ் டு T1. என்னமா பண்ணி வச்சிருக்காங்க. அரைவல் சென்டர். இதுதான் டெர்மினல் 1. அங்கே இருக்கு பாருங்க.